மேகலை உன் வெக்கம் உன்னை விட்டு போகல அப்படின்னு சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜிய குழந்தை மாதிரி தாங்கிட்டு இருக்கிறாரு மு.க. ஸ்டாலின் அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து தெளிவா சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பெருசா வெடிச்சிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்குன்றத பாத்துட்டு இருக்கோம். ஒரு 1000 கோடி அளவுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட். டெல்லியில ஊழல் நடந்துச்சு ஒரு 100 கோடி அளவுக்கு தான் நடந்துச்சு. அதுக்கே சிஎம் பொண்ணு முட்கொண்டு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஜெயில வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய இருக்கும் போது ஈடு ஏன் வந்து இன்னும் அமைதியா இருக்காங்க, கோர்ட் ஏன் அமைதியா இருக்கு, ஏன் சட்ட ரீதியா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, இதற்கான ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்து ஏன் இன்னும் சீக்கிரம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் சுத்தி அடிச்சிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப திரும்ப அகைன் நம்ம அதையே பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இப்போ வந்து அண்ணாமலை வந்து செம்ம காண்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுடைய தொண்டர்களும் இறங்கும் போது கரெக்டா போலீஸார் எல்லாரையுமே மறிச்சிட்டாங்க. எங்களுடைய வேலையை பண்ண விடல. போராட்டம் மிஞ்சி எவ்வளவு நேரம் பண்ணிருப்பாங்க, கொஞ்ச நேரம் போட்டுமே விட்டுருந்திருக்கலாம். அவங்களுடைய தரப்பு நியாயம் என்ன, அவங்க என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படின்றத கேட்டிருக்கலாம். எதுவுமே நடக்காம டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு பிரஷர்னால போலீஸார் அவங்க எல்லாரையுமே வாயடைக்க வச்சு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு மண்டபத்துல அடைக்கிறதாகட்டும், அவங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்றதாகட்டும், இந்த மாதிரி பல செயல்கள் நடந்துச்சு அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இவர் சொல்றது, அதாவது அண்ணாமலை அவர்கள் சொல்றது, இனிமே காவல்துறையினரை நான் தூங்குறதுக்கே விட மாட்டேன், இன்னையில இருந்து இங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 2026 வரைக்கும் எங்களுடைய போராட்டம் என்னென்ன வழியில வேணாலும் இருக்கலாம், எங்களுடைய போராட்டம் மட்டும் ஓயவே ஓயாது, அது எதை வேணா வச்சு ஒரு மையமா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க டேட்டோட சொல்லியிருந்தோம், அந்த டேட்டுக்கு நீங்க வந்து எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, நாங்க உங்களை மதிச்சு நாங்க வந்து பஸ் கொளுத்துறதோ இல்ல ஆணவ கொலை பண்றதோ இல்ல நடு ரோட்ல இறந்து வெட்டுறதோ எதுவுமே நாங்க பண்ணல, நாங்க பண்ணவும் போறது இல்ல, அரை வழியில நாங்க போர் பண்ண போறோம் அப்படின்றதுதான் ஒரு போராட்டம் நகர்த்த போறோம். இதுக்கு வந்து டாஸ்மாக் நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து ஆக்சுவலி அவர் சொல்ற இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாருங்க. இப்ப அவரு வந்துட்டு ஊழலையே வந்து நீங்க அந்த டாஸ்மாக் வந்து நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணணும், டாஸ்மாக் கடைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராட்டம் பண்ணல. நடந்த ஊழலுக்கு தட்டி கேட்கறதுக்காக தான் அவர் என்ன இஷ்யூ போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் எங்களுக்கு கரெக்டான ஒரு கிளாரிட்டி வேணும், அவர் வந்து அமைச்சர் வந்து அந்த பதவியில இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு ஃபோர்ஸ்க்காக தான் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. பட் அதையே கேட்க விடாம இவங்க ஏன் பண்ணாங்கன்றதுதான் புரியாம இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நான் 2 போராட்டம் நான் வந்து எந்த டேட்டையும் சொல்ல போறது இல்ல, போலீஸ்க்கெல்லாம் முன்னறிவிப்பு கொடுக்க போறது இல்ல, 2 வகையில நான் போராட்டம் பண்ண போறேங்கிறாரு. ஃபர்ஸ்ட் திங் அவர் சொல்ற ஒரு விஷயம், இப்போ வந்து ஒரு டாஸ்மாக் கடையிலையும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு ஃப்ரேமை எடுத்துட்டு போயிட்டு நாங்க ஆணியை வச்சு அடிச்சு அங்க வந்து மாட்டிட போறோம், அதெல்லாம் வந்து பெண்கள் தான் பண்ண போறாங்க, மகளிர் குழு சார்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அவங்க வந்து பண்ணி இந்த மாதிரி பெண்கள் வச்சு என்னுடைய தலைமையில நடக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் போராட்டம் வேற மாதிரி பண்ண போறாராம். அண்ட் செகண்ட் திங் அவர் சொல்ற ஒரு விஷயம், போராட்டம் அப்படின்றதுல வந்து ஒரு பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்க போகுது, அதுலயும் வந்து நாங்க பண்ற இந்த போராட்டம் டாஸ்மாக்கே மூடி அதுக்கு முன்னாடி நின்று நாங்க போராட்டம் பண்ண போறோம், அது எப்படி நடக்குதுன்னு பாக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயம் பேசும்போது ஒரு விஷயம், ரீசெண்டா வந்து ஏடிஎம்கே வந்து ஆட்சி பண்ணும்போது டிஎம்கே எந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாங்க, மதுபான கடைகளே இருக்கக்கூடாது, நீங்க எல்லாத்தையுமே மூடணும், இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தவங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதற்கான ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் அதை எடுத்து வச்சாங்களா, இதுலதான் அதிகமான ஒரு பணம் வருது, இதுதான் இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சும் ஊழல் எக்ஸ்ட்ரா நடக்குதே தவிர இதுல எதையாச்சும் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நடக்குதா, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்துறாங்க, நிறைய குற்றச்சாட்டு 1-2 கிடையாது, இதுக்கு வந்து அப்படியே பாத்தீங்கன்னா புக்கா போட்டுக்கிட்டே போலாம் போல, டாஸ்மாக் ஸ்கேமுக்காகவே எக்கச்சக்கமா போடலாம் போல. சோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் பேசணும்னு நினைச்சா நிறைய விஷயங்கள் பேசிட்டே போலாம். சோ வேற ஒரு வீடியோஸ் நம்ம மொத்தமா சேர்த்து கவர் பண்ணலாம் இந்த விஷயம் பத்தி. சோ உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி வீடியோஸ் நான் இன்னும் டீட்டெயிலா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, டீட்டெயிலா வேணும் அப்படின்னு. சோ இன்னும் டீட்டெயிலா பேசலாம். அண்ட் எல்லா விஷயங்களும் குட்டியா நீங்க அப் டு டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video. Bye bye.